கேளுங்கள் கொடுக்கப்படாது. என்ன வரம் வேண்டும் என்றார் கடவுள். அது தெரியாத நீர் என்ன கடவுள்? கவிஞர் நீலமணி. நம் குழந்தை பருவத்தின் புதிர்களை கேள்விகளே ஆக்கிரமித்திருக்கின்றன. வளர வளர நம் மீது வாழ்வின் சுமை வந்து விழுந்து விடுகிறது. ஒரு சிலர் மட்டுமே பாலகாண்டம் கடந்தும் பசியடங்காமல் கேள்விகளுடன் வாழ்கின்றார்கள். மாநகரம் ஒரு சரளைக்கை போல் என்னை உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தன் டீசல் நதி ஓட்டத்தில் குழாங்கல்லை போல் வணைந்து கொண்டிருந்த காலம் அது. கண் விழித்து பார்க்கும் ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு நிறத்துடன் வெயிலை கொண்டு வந்து கொண்டிருந்தது. சில பகல்களின் வெயிலுக்கு புறக்கணிப்பின் வழி சூழ்ந்த வெம்மை நிறம், சில பகல்களின் வெயிலுக்கு துக்கம் நிரம்பிய வெளிரிய நிறம், சில பகல்களின் வெயிலுக்கு குற்ற உணர்ச்சி கலந்த தகிக்கும் நிறம். அப்போதைய என் ஒரே கவலை, பகலை எப்படி கொல்லுவது? பகலை கொல்வதற்கு பல வழிகள் உள்ளன. பகலை கொல்வது சுலபம், ஆனால் அதன் எதிர்வினைகள் ஆபத்தானவை. கிளை நூலகங்களில் கயிறு கட்டி தொங்கும் பென்சில்கள் போல ஏதோ ஒரு மூலையில் புத்தகங்களுடன் முழுகி போகலாம். புத்தகங்கள் எழுப்பும் உணர்வலைகள் மீண்டும் நம்மை ஒரு நிராசையின் பள்ளத்தாக்கில் தள்ளக்கூடும். ஜனசந்தடி மிக்க தெருவில் போகிறவர்களெல்லாம் பார்த்தபடி ஒரு ஓரமாக நின்றிருப்பது போல நம் இருப்பு சுருங்கி கிடப்பதை ஞாபகப்படுத்தும் செயல் அது. அரசாங்க அலுவலகத்தின் குமுஸ்தா மேஜையில் அமர்ந்தபடி மதிய உணவு உண்ட மயக்கத்தில் பல்குத்தி கொண்டிருக்கலாம். அதற்கு ஒரு வேலையும் மேஜையும் வேண்டும். இப்படிப்பட்ட பகல்கள் தான் என்னை இலக்கிய கூட்டங்களை நோக்கி செல்ல வைத்தன. மதிமாறனை நான் முதலில் சந்தித்தது அத்தகைய இலக்கிய கருத்தரங்கம் ஒன்றில்தான். மதிமாறனின் வயது அப்பொழுது 40களின் தொடக்கத்தில் இருந்தது. சராசரிக்கும் கூடுதலான உயரம், உயரத்திற்கேற்ற உடல்வாகு, நெற்றிமேட்டுக்கு மேலாக தலையில் ஒரு காலத்தில் சுருட்டு முடிகள் இருந்ததற்கான சில அடையாளங்களும் வழுக்கைக்கான ஆரம்ப ஆயத்தங்களும் தெரியும். அந்த கூட்டத்தில் நான் மிகவும் மதிக்கும் எழுத்தாளர் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். வாழ்க்கை ஒரு நதியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று அந்த எழுத்தாளர் பேசிக்கொண்டிருந்த போது, எந்த பக்கம் ஓடுது என்று ஒரு குரல் அரங்கத்தில் கேட்டது. எல்லோரும் குரல் வந்த திசையை பார்க்க வெள்ளை ஜிப்பாவில் கைவிட்டபடி மதிமாறன் எழுந்து நின்று எந்த பக்கம் ஓடுது என்று திரும்பவும் கேட்டார். எழுத்தாளர் பேச்சை நிறுத்திவிட்டு மதிமாறனை பார்க்க ஒரு கணம் அரங்கத்தில் ஆழ்ந்த அமைதி. எதிர்காலத்தை நோக்கி என்றார் எழுத்தாளர். மதிமாறன் அந்த பதிலை கேட்ட மாதிரி தெரியவில்லை. அதற்குள் அடுத்த கேள்விக்கு தாவி விட்டார். கிரிக்கெட்டில் இந்தியா தோற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எழுத்தாளரின் முகம் இப்பொழுது கடுமையானதொரு தோணிக்கு மாறிவிட்டது. எனக்கு கிரிக்கெட் பற்றி தெரியாது, நான் பார்க்கறதில்ல. உங்களுக்கு என்ன வேணும்? என கதையை பற்றி மட்டும் கேளுங்கள் என்றார் எரிச்சலுடன். மதிமாறன் அடங்குகிற மாதிரி தெரியவில்லை. சரி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு ஏன் சரியாகவில்லை என்று அடுத்த கேள்வி கேட்டு பதிலுக்கு காத்திருந்தார். கூட்டத்தில் சற்று சலசலப்பு கூடி மதிமாறனை வெளியே கூட்டிச் செல்ல நேரிட்டது. இலக்கியம்னா வெங்காயத்தை கண்டுபிடிச்சது எந்த நாடு என்று சத்தம் போட்டுக்கொண்டே வெளியேறும் மதிமாறனின் உருவம் என் ஆழ்மனதில் பதிந்து போனது. ஓரிரு நாட்களுக்கு பிறகு இன்னொரு கவிதை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தேன். விழாவுக்கு வந்திருந்த 7-8 பேரில் மதிமாறனும் இருந்தார். நூலை வெளியிட்டு சிறப்பு விருந்தினர் பேசத் தொடங்கினார். அதற்காகவே காத்திருந்தது போல மதிமாறன் எழுந்து நின்றார். கவிதை எதனுடைய விதை என்று கேட்டுவிட்டு பூர்வ ஜென்மம் விரோதியை பார்க்கும் பாவனையில் பேச்சாளரின் பதிலுக்கு காத்திருந்தார். நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கடைசியில் நேரம் தரோம், மேடையில் வந்து பேசுங்க என்று நூலாசிரியர் கேட்டுக்கொண்டும் மதிமாறன் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அடுத்த கேள்விகளை கேட்கத் தொடங்கினர். நான் மெல்ல அரங்கத்திலிருந்து வெளியேறி தேநீர் கடையை தேடி போனேன். அதற்கு பிறகு நான் சென்ற பல கூட்டங்களில் மதிமாறனையும் அவரது கேள்விகளையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஒரு ஆக்டோபஸ் போல மதிமாறன் தன் கைகளை நீட்டி என் உலகத்துக்குள் நுழைவதாய் உணர்ந்தேன். இலக்கிய கூட்டங்கள் மட்டுமல்லாமல் அரசு விழாக்கள், பல்கலைக்கழக கருத்தரங்கள், வணிக நிறுவனங்களின் இலக்கிய பங்களிப்புகள் என எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் மதிமாறன் கணைகளுடன் அங்கு இருந்தார். என் மனசாட்சியின் இன்னொரு உருவம்தான் மதிமாறனோ என்று நான் பயந்ததும் உண்டு. கூட்டங்கள் இல்லாத நாட்களில்
கைகளை வீசி காற்றிடம் கேள்வி கேட்கும் மதிமாறனின் சித்திரம் ஒன்று அடிக்கடி என் மனதில் வந்து போகும். ஒரு நாள் பேச்சாளரின் அறுவை தாங்காமல் கூட்டத்திலிருந்து வெளியே வந்தேன். ஏற்கனவே வெளியே நின்றிருந்த மதிமாறன் என்னை பார்த்து புன்னகைத்தார். பயத்துடன் பதிலுக்கு புன்னகைத்தேன். கேள்வி கேட்டால் வெளியே துரத்துறாங்க, இலக்கியம் எப்படி வளரும் என்றார் என்னை பார்த்து. எனக்கு முன்பே வந்து கேள்வி கேட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்று புரிந்தது. கிளம்பலாம் என்று எண்ணுகையில் எங்கள் அருகில் ஒரு ஸ்கூட்டி வந்து நின்றது. பற்கள் முன்னிறுத்தி கருத்து நிறத்தில் இருந்த ஒரு பேரிளம் பெண் அதிலிருந்து இறங்கி மதிமாறனை பார்த்து, இங்கே தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். எனக்கு ஆஃபீஸில் ஓவர் டைம் இருக்குன்னு சொன்னான்ல, குழந்தை ஏன் ஸ்கூலில் இருந்து கூட்டிக்கிட்டு வரல என்று கேட்டார். அவர் மதிமாறனின் மனைவி என்று புரிந்தது. மதிமாறன் சங்கோஜத்தில் நுனியில் நின்றபடி என்னையும் தன் மனைவியும் மாறி மாறி பார்த்தார். கேஸ் தீர்ந்துடுச்சு, ஏன் ஃபோன் பண்ணலை? பர்ஸில் இருந்த 500 ரூபாவை